அக்குபங்க்சர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய உணவு மற்றும் வாழ்வியல் நெறிகள் பற்றிய ஞானங்கள் 7. நல்ல பசி உணர்வு வந்தால் மட்டுமே உணவு உண்ண வேண்டும். முறையான பசி உணர்வு வராமல் நேரமாகிவிட்டது என்றும் உணவின் சுவையின் மீது ஆசை கொண்டும் கண்டிப்பாக எதனையும் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை பசி இருக்கின்றதா இல்லையா என்ற குழப்பம் இருந்தாலோ அல்லது சூழ்நிலைகள் காரணமாக எதையேனும் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் வந்தாலோ பழங்கள் அல்லது திரவ ஆகாரங்கள், அதாவது பழரசம், மோர், தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் முறையான பசி உணர்வு இல்லாமல் மற்ற எந்த உணவுகளையும், முக்கியமாக சமைத்த உணவுகளை கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. உணவை நன்கு மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து பொறுமையாக சாப்பிட வேண்டும். உண்ணும் உணவில் நோய் இல்லை, உண்ணும் முறையில்தான் நோய் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் வேகமாக உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். இது மிக மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறையாகும். அதே போல் சாப்பிடும்போது டிவி பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் இதர வேலைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டும் சாப்பிட வேண்டாம். உணவு உட்கொள்ளுதலில் முழுமையான கவனம் செலுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு உணர்வோடு உண்ணுங்கள். தண்ணீர் அருந்தும்போது அமர்ந்த நிலையில் வாய் வைத்து பொறுமையாக தண்ணீர் அருந்துங்கள். ஒரு வாய் தண்ணீரை குடித்துவிட்டு அதனை உமிழ்நீரில் கலந்து ஓரிரு நொடிகள் வாயில் வைத்துவிட்டு மெதுவாக அந்த தண்ணீரை விழுங்குங்கள். இதன் மூலம் உங்களுடைய தொண்டை நல்ல முறையில் குளிர்ச்சி அடையும். தொண்டை குளிர்ச்சி அடையாமல் உடலின் மற்ற பாகங்கள் முழுமையான குளிர்ச்சியை அடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் சோர்வாக உணர்கின்றீர்களோ அப்போதெல்லாம் கண்டிப்பாக சிறிது நேரம் ஓய்வெடுங்கள். ஓய்வு என்பது கண்களை மூடி உடல் அசைவுகளின்றி சாய்ந்த நிலையில் அமர்ந்திருப்பதும் அல்லது படுத்து கொண்டிருப்பதும் ஆகும். கண்களை மூடாமல் முழுமையான ஓய்வு என்பது சாத்தியமே இல்லை. சோர்வு இருக்கும் நிலையில் ஓய்வெடுக்காமல் பல்வேறு விதமான வேலைகளில் ஈடுபட்டிருப்பது உங்களுடைய நோய் நிவாரணத்தினுடைய வேகத்தை பெருமளவு குறைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் இரவு தூக்கம் என்பது நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானதொரு வாழ்வியல் நெறிமுறையாகும். இரவு 9 மணிக்கு மேல் எந்த ஒரு வேலைகளிலும், முக்கியமாக மொபைல் பயன்பாடுகள், புத்தகம் வாசித்தல், இசை கேட்டல், பேசுதல் போன்ற எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். கண்களை மூடி படுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தூக்கம் வரும் வரை சாய்ந்து அமர்ந்திருங்கள். தூக்கம் வராவிட்டாலும் தூக்கத்தை விரும்பியவர்களாக கண்களை மூடி பொறுமையாக காத்திருங்கள். இரவு தூக்கத்தை முறையாக பேணிக்கொள்ளாமல் இயற்கை மருத்துவ முறைகளில் முழுமையான நிவாரணங்கள் என்பது கிடைக்காது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இரவு நேர பணி சூழல்களில், அதாவது நைட் ஷிஃப்ட் பார்ப்பவர்கள் இதனை இன்னுமே உறுதியாக அறிந்து கொண்டு நன்மையான மாற்றங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். அக்குபங்க்சர் சிகிச்சை முறை என்பது உங்களுடைய உள்ளுறுப்புகளுக்கான உயிரோட்டத்தை அதிகரித்து ஒழுங்குபடுத்தி உங்களின் மனம் மற்றும் உடல் தொந்தரவுகளை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான வலிமையான இயற்கை மருத்துவ வழிமுறையாகும். நாம் உட்கொள்ளும் உணவும் நீரும் காற்றும் மற்றும் சூரிய ஒளி உள்ளிட்ட பல்வேறு பிரபஞ்ச உயிர்கூறுகளும் தான் நம்முடைய உறுப்புகளுக்கு உயிரோட்டத்தை, அதாவது இயக்க சக்தியை அளிக்கக்கூடியவைகளாகும். இவைகளை தவிர வேறு எந்த உட்கொள்ளல்களை, குறிப்பாக இரசாயன மருந்து மாத்திரைகளை, துணை உணவுகளை நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. எனவே அவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். வலுக்கட்டாயமாக நாம் அவைகளை உட்திணித்தாலும் நம்முடைய உடல் அவைகளை கழிவுகளாகவே பாவித்து அவைகள் அனைத்தையும் முழுமையாக வெளித்தள்ளிவிடும். அப்போதைக்கு அதை செய்யாவிட்டாலும் எப்போதாவது அந்த வேலையை நம்முடைய உடல் செய்துவிடும். அவ்வாறு கழிவுகளை வெளித்தள்ளுவதற்கு அதிகப்படியான உயிராற்றலை நம்முடைய உடல் செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது ஒரு உயிராற்றல் விரயமாகும். இந்த விரயத்தை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். எனவே அக்குபங்க்சர் சிகிச்சை மேற்கொள்ளும் போது எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் துணை உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பரிந்துரைக்கின்றோம். சில குறிப்பிட்ட மருத்துவ காரணங்களுக்காக நீண்ட நாட்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படியோ அல்லது உங்களுடைய சுய புரிதலின்படியோ அவைகளை குறைப்பது மற்றும் நிறுத்துவது குறித்து தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றோம். அக்குபங்க்சர் சிகிச்சை முறையில் சிலருக்கு சிகிச்சைக்கு பிறகு உடனடி நிவாரணங்கள் கிடைக்க தொடங்கும், சிலருக்கு படிப்படியாக நிவாரணங்கள் கிடைக்க தொடங்கும், இன்னும் சிலருக்கு மிக மெதுவாகவும் நிவாரணங்கள் கிடைக்க தொடங்கலாம். இது ஒவ்வொருவருடைய நோய்த்தன்மையின் தீவிரம் மற்றும் வீரியத்தை பொறுத்து அமையக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் மேற்குறிப்பிட்ட பொதுவான உணவு முறை மற்றும் வாழ்வியல் வழிகாட்டல்களை எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக கடைபிடித்து வருகின்றீர்கள் என்பதையும் சார்ந்தே நோய் நிவாரணத்தின் வேகம் என்பது அமையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே சிகிச்சை காலங்களில் புரிதல்களும்
பொறுமையும் மேற்கொண்டு இறைவனிடம் உதவி தேடியவர்களாக இருங்கள்.